முதுநிலை நீட் தேர்வானது இன்று நடைபெற வேண்டியிருந்தது. ஆனால் திடீரென அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இளம்நிலை நீட் தேர்வு அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றன. அதே போல அதற்கான சில ஏஜென்ட்டுகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதை ரத்து செய்ய முடியாது என்றதை திட்டவட்டமாக மத்திய கல்வி அமைச்சகமும் சொல்லியிருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இருக்கிறார். டாக்டர், இப்போ அதுக்கு ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ என்னன்னாக்க நீட் நுழைவுத்துறை இளநிலை மருத்துவமனை நீட் நுழைவுத்துறையில் ஆங்காங்கு முறைகள் நடப்பது நிரூபணமாக இருக்கிறது. கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிருக்கலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் தேர்வு வந்து ஏறத்தாழ 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. பல மாணவர்கள் கடுமையாக நீண்ட காலமாக உழைத்து நல்ல மதிப்பெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களும் பாதித்துவிடக்கூடாது என்ற கவலை இருக்கிறது. எனவே அந்த பெற்றோர்களும் அந்த நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்திலையும் பயத்திலும் இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட சூழலில் ஆங்காங்கு நடைபெற்ற முறைகேடுகளுக்காக ஒட்டுமொத்தமாக மீண்டும் நுழைவுத்துறை அந்த தேர்வை நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமங்களை வந்து உருவாக்கும். 24 லட்சம் பேர் தேர்வு எழுதணும். அப்போ ஏற்கனவே நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் பெறுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட இதில் வந்து அவருடைய உணர்வு அவங்களுக்கான நியாயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் கூட ஜூலை மாதம் 6ஆம் தேதி முறைப்படி கவுன்சிலிங் நடக்கும், கவுன்சிலிங் தடை விதிக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த பிரச்சனையை அந்த அடிப்படையில் அணுகணும். அதே சமயத்தில் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் மேற்பார்வையில் வந்து ஒரு நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இதில் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வந்து வழங்க வேண்டும். இப்போ புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றிருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்று முறைகள் நடக்காமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் தீர்வாக இருக்கும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அதிக எண்ணிக்கையில் இதுபோன்று தேர்வு எழுதுகின்ற பொழுதுதான் பல்வேறு பிரச்சனை முறைகேடுகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. எனவே அனைத்து மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு அவர்களே ஏற்கனவே இருந்தது போல நுழைவுத் நடத்தி அல்லது அவர்கள் மாநிலத்தில் எப்படிப்பட்ட முறைகள் கடைபிடிக்கப்பட்டனவோ அந்த அடிப்படையில் மாநில அரசுக்கு நடத்திக்கொள்ள உரிமை வழங்க வேண்டும். அந்த ரைட்டை வந்து மீண்டும் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் 24 லட்சம் பேர் தேர்வு எழுத மாட்டாங்க. அப்ப இந்த முறைகளை தடுக்க முடியும். எனவே எல்லா மாநிலங்களும் அவங்க மாநில கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கும் பல் மருத்துவ படிப்புகளுக்கும் உயர்சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கும் அவர்களே தேர்வுகளை நடத்தி அவர்களே மாணவர்களை நடத்தினால் நாடு முழுவதும் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய தேர்வு அவசியப்படாது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் மட்டுமே ஒன்றிய அரசு தேர்வு நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ வந்து முறைகேடுகளும் அதே போல இந்த மாதிரி ஊழல் போன்றவெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால எந்த தேர்வுமே முறைகேடு நடக்காம ஒரு தேர்வு நடத்த முடியும் என்றெல்லாம் முழுமையாக நம்ம சொல்லிவிட முடியாது. ஆங்காங்கு அவ்வப்போது தேர்வுகள் முறைகள் நடைபெறுகின்றன. ஆனால் அதே சமயத்தில் இந்த முறைகேடுகள் நடக்காமல் எவ்வாறு தேர்வு நடப்பது என்பதுதான் முக்கியம். அது குறித்து உரிய பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு நிபுணர் குழு அமைத்து முறைகேடு நடக்காமல் தேர்வு நடத்துவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். கடுமையான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை கருத்து. எனவே என்டிஏல அடிப்படை கட்டமைப்பு மாற்றங்களை செய்ய வேண்டும். அது ஊழல் மிகுந்த அமைப்பாக மாறிவிட்டது. எனவே அந்த அமைப்பில் மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ அது நீங்க சொன்ன மாதிரி அந்த மாற்றங்கள் வர தென்பட்டுருச்சு. ஏன்னா அதோட தலைவரை மாற்றி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜி எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மினிட்ல. அதே நேரத்தில் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த ரீசன்ஸ்ல இருந்தாலும் யூஜியில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு அந்த தேர்வு முகமைக்கோ இல்ல கல்வி அமைச்சகத்துக்கு தெரியாம இருந்திருக்குமா, இல்ல அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் எப்படியாக அமையும்? பொதுவாக ஒன்றிய அரசாங்கமே ஒரு ஊழல் மிகுந்த அரசாங்கம் மாறி இருக்கிறது. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே அந்த அரசு தான். அப்ப வந்து அந்த அரசுடைய கீழே இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து ஊழல் மிகுந்த நிறுவனங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே என்டிஏல இன்னைக்கு வந்து அந்த தலைவர்கள்லாம் மாற்றியிருக்கிறார்கள். இதனாலே முழுமையான ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மையான அமைப்பா அது மாறிவிடுமா என்பதெல்லாம் இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. எனவே ஒரு முயற்சியை மேற்கொண்டு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.